வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். முக்கியமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்ததன் பிறகு ஜெலன்ஸ்கி மிகவும் தடுமாற்றத்தோடு இருக்கின்றார். இப்ப ஓகே, ஒரு அதிபரோட போய் என்ன விஷயத்தை பேச வேண்டும் என்பதற்கு அப்பால் அமெரிக்க வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான ஒரு இழுக்கு என்று அமெரிக்கர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கன் அங்கே டிப்ளமேட்ஸ் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த முரண்பாடுகள் எவ்வாறு தீர்க்கப்பட போகிறது என்பது தொடர்பான கேள்விகள் எழுகின்றன. எழுத்தாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் அனஸ்லி என்னோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் அனஸ்லி. வணக்கம் அனஸ், நேயர்களுக்கும் வணக்கம். நீங்கள் அரசியல் செயற்பாட்டுன்றது ஓகே, எழுத்தாளர்கள் கொஞ்சம் கூடி போச்சு போல இருக்கு. அதுல இன்னொரு நண்பரோட சேர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறேன். தனியா அப்படி ஒன்றும் செய்யல. அப்ப அந்த எழுத்தாளர் என்றது அரசியல் செயற்பாடு, அரசியல் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாள், அதை பற்றி வாசிக்கிறாள். மிக நன்றி, மிக நன்றி. சரி, இப்ப நீங்க இப்ப முக்கியமான விஷயம் அங்கிருந்தே வருவோம். இப்ப ட்ரம்புக்கும் ஜெலன்ஸ்கிக்குமான அந்த முரண்பாடு ஒன்று எனக்கு புரிகிறது. ஏற்கனவே ட்ரம்ப் அவரை டிக்டேட்டர் என்று சொல்லிட்டார், சர்வாதிகாரமாக இருக்கிறார் என்று சொல்லிட்டார். ஏற்கனவே அந்த கோபம் மனதில் இருந்திருக்கும். இரண்டாவது விஷயம் என்னவெனில், வென்ஸ் என்ன செய்தார் என்றால், எவ்வாறாவது உக்ரைனை தங்களுடைய பிடிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். அவர் ஒரு இளைய உப ஜனாதிபதி. அது மட்டுமல்ல, இப்ப எதிர்காலத்தில் அவர் தான் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பு இருப்பதாக பலர் ஆர்வம் சொல்கின்றார்கள். அது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆகவே இப்ப ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்புக்குமான இந்த முரண்பாடை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? என்னுடைய வாசிப்பு, என்னுடைய இது ஒருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். என்னுடைய கருத்தை நான் சொல்ல வேண்டாம். நீங்கள் இதை படிப்படியா நாங்கள் ஆறுதலா பார்க்கணும். என்ன நடந்தது என்று படிப்படியா பார்க்கிறேன்டா. முதல் டொனால்ட் ட்ரம்பினுடைய அவருடைய நடவடிக்கைகளை நாங்கள் பார்ப்போம். அவர் வர முன்னமே இதெல்லாம் சொல்லி போட்டார். அவர் தெரிவு செய்யப்பட முதலே சொல்லிட்டார், இது இப்படித்தான் செய்வோம், இப்படியெல்லாம் நடக்கும், நாங்கள் இவரோ ஒரு நாள்லயே யுத்தத்தை நிப்பாட்டுவோம்னு சொல்லிட்டார். அது உண்டு. அவர் பிறகு தெரிவு செய்யப்பட்ட பின் அவர் ஜனாதிபதியாக பாரம் எடுக்கிறதுக்கு முதல் அவர் அந்த இடப்பட்ட காலத்திலே அவரை போய் சில பேர் சந்திக்கலாம். கனடா பிரைம் மினிஸ்டர் உட்பட அவர் எல்லாரோடையும் இருக்கிறார், கோப்பி குடிக்கிறார், எல்லாம் செய்யறார், கதைக்கிறார், கையை தட்டுற மேல 2 பேரும் கை உடுக்க மேலே ஒரு கையை தட்டி வேணாம், அதுக்கு மேல பிடிச்சுக்கொண்டா ஒரு தோழமை உணர்வு. அதெல்லாம் செய்யறார், எல்லாரோடையும் செய்யறார். வேற மக்கள் சந்திச்ச யாருன்னு மறந்துட்டேன். ஆனால் அவர் பதவி ஏற்ற பின் அவர் முந்தி என்னத்தை சொன்னாரோ, உங்களுக்கு 20% 25% டாக்ஸ், உங்களுக்கு இன்னருக்கு இன்ன விஷயம், அதை செய்தவரோ செய்ய இல்லையோ, இவர் போய் கை கொடுத்த உடனே விட்டு வரா இல்லத்தானே? அப்ப நான் இப்படித்தான் பாக்குறேன். இவர் செலன்ஸ்கிக்கு சொல்லி போட, செலன்ஸ்கி என்ன உக்ரைன் விஷயத்துல சொல்லி போட்டார். இப்படித்தான் தான் செய்வேன் முதலே சொல்லி போட்டார். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப உக்ரைன் பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்ட் அங்க போகும்போது உங்களுக்கும் எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், உக்ரைன் பிரசிடென்ட்டுக்கு எங்களை விட தெரியும் இது இவர் என்ன சொல்ல போறார் போனாலும். நீங்கள் அதைத்தான் இந்த உளவியலை கவனிக்கணும். இவர் என்ன சொல்ல போறாருன்னு அவருக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சோண்டுதான் நாங்க போறேன். அப்ப இது இப்படியே இருக்க, நாங்கள் இப்போ உடன்படிக்கை என்றால் நாங்கள் பார்ப்போம். உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும், நாடுகள் உடன்படிக்கை செய்யறது, ஒரு நாடுகளும் இன்னொரு நாட்டோட உடன்படிக்கை செய்யறத நீங்கள் பார்த்திருப்பீங்க. இது நோமலா எல்லா இடமும் நடக்கிற ஒரு விஷயம். அந்த உடன்படிக்கைக்கு போன உடனே இப்ப இலங்கையும் இந்தியாவும் உடன்படிக்கை செய்ய வரியினம், அதுக்கு முதல் நடக்கிற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் 2 பேரும் வரியினம் பக்கத்துல ஃபாரின் மினிஸ்டரோ யாரோ அந்த பேப்பரை கொடுக்கிறார் இவர்கிட்ட, அவர் இவர்கிட்ட மற்றவர்கிட்ட கொடுக்கிறார், அவருடைய பிரைம் மினிஸ்டர் டக்குன்னு ஒன்றும் வாசிக்க இல்லை. நீங்கள் கவனிச்சுப்பீர்கள். தட்டி போட்டு இங்கே சைன் பண்ணி 2 பேரும் வழம்பி 2 ஒப்பந்தங்களை மாத்திக்கலாம்.
இதைத்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையில நடக்கிறது என்னன்னா, இந்த ஒப்பந்தத்துக்கு முதல் அவர்கள் 2 பேருடைய டீமும் அந்த ஒப்பந்தத்தில என்ன இருக்குன்னு பரிமாறி, அத பரிசீலனை செய்து, அதுல திருத்தங்களை என்ன செய்ய வேணும்னு கதைச்சு, அதுக்கு முதலே ஒப்பந்தங்கள சைன் பண்றதுக்கு முதலே திருத்தங்களை ஒரு கதைச்சு, அந்த திருத்தங்களை சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா 2 பேரும் ஒரு நடுநிலைமைக்கு வருவினம். வந்து அதை செய்து, அந்த திருத்தங்களோட இறுதியா கொடுக்கப்படுற அந்த ஒப்பந்தத்தின் பிரதிய சரி ஓகே பண்ணினா பிறகுதான் சைன் பண்றது. அப்ப அந்த பிரதியில இருக்கிறத ஒரு சொல்லு கூட இதுல மாறி இருக்கக்கூடாது. மாறி இருந்தா அதுக்கு வழக்கு போடலாம். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் ஒப்பந்தங்கள். இது ஒரு ஒப்பந்தம். மற்றது பைலேட்ரல் என்னன்னு சொல்றது? இருநாட்டு ஒப்பந்தம். இருநாட்டு ஒப்பந்தம் என்று சொல்றது. 2 நாடுகளுக்கு இடையில செய்கிற ஒப்பந்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 2 நாடுகளுக்கு செய்கிற ஒப்பந்தம் அவர்கள் 2 நாடுகளும் பைலேட்ரல் கான்ட்ராக்ட் சொல்றதா என்ன? அந்த ஒப்பந்தங்களை அந்த 2 நாடுகளும் இதே மாதிரி தான் நான் முதல் சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்து செய்வார்கள். இதுல ஒரு விஷயம் கனவேர் இதுல நான் கதை கேட்க வேற நான் இன்னொரு நண்பர் ஆக்களை சொல்லி தேவையில்லை முரண்பட்டது என்னன்னா, ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற இயலாதுன்னு சொல்லுறாரு. ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற இயலாது 2. ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற இயலாதுன்னு இல்லை. எல்லா ஒப்பந்தத்திலையுமே எல்லாரும் வெளியேறலாம். வெளியேற இயலாத ஒப்பந்தம் ஒன்றும் இல்லை. நாங்கள் கல்யாணம் முடிக்கிறோம், அதுவும் ஒப்பந்தம் தான். டிவோர்ஸ் எடுக்கிறோம், அதுவும் ஒப்பந்தம் தான். ஒப்பந்தத்துல வெளியேற இயலாத ஒப்பந்தம் ஒன்று கிடையாது. அதே போலத்தான் இந்த நாடுகளுக்கு இடையிலுள்ள ஒப்பந்தங்களும். அதுல சில பேர் நினைக்கிறவன் என்னென்றால், இந்த 13வது திருத்தத்தை பற்றிய ஒப்பந்தம் வந்து சர்வதேச ஒப்பந்தம் என்று சில பேர், சர்வதேச ஒப்பந்தம் இல்லை. அது பைலேட்ரல் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் தான் அது. அது சர்வதேச ஒப்பந்தம் அல்ல. விளங்கிச்சு. அப்ப அது முதல் விளங்கிக் கொள்ளணும். அந்த ஒப்பந்தங்கள்ல இந்த வெளியேறைக்கு என்ன நடக்குதுன்னா, அதால வர தீமைகள், நன்மை தீமைகள். இப்ப உதாரணத்துக்கு அது என்னென்ன சும்மா விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றேன். இப்ப இது கேட்கிறார்களோ பாக்குற ஆளுக்களோ இதே ஒரு சீரியஸா எடுக்கக்கூடாது. இது சும்மா கேட்க கவர்ச்சியா இருக்கும், ஒரு விளங்கப்படுது. இப்ப இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில அவை சொல்லி இருக்கலாம் 13வது திருத்தத்தில ஒரு சரண் சொல்லி இருக்கலாம். 13வது திருத்தத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச 0.01% தான். அதாவது தெரிஞ்ச பெரியாக்கள் இருக்கணும். நான் இது ஒப்பந்தத்தில் இருக்கிறத சொல்றேன். இந்தியா வந்து இனிமேல் ஒரு காலத்துல பயங்கரவாத இலங்கைக்கு எதிரான பயங்கரவாத விடயங்களுக்கு சம்பந்தப்படுமா இருந்தால் இந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் இல்லாம போகுது. அதுல எழுதி இருக்கு 13 அந்த என்ன 2 நாடுக்குள்ள. அப்ப உதாரணத்துக்கு இட்ஸ் நாட் சீரியஸ். உதாரணத்துக்கு 19ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த குண்டு தாக்குதல்ல இந்தியா சம்பந்தப்பட்டிருக்குன்னு வைப்போம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அதை இலங்கை நிரூபிக்குமா இருந்தால் அந்த 13ஆம் திருத்த சட்டம் கொண்டாந்தது இல்லாம போகுது. அது இல்ல, அது அது நிரூபிச்சா காணும். நிரூபிச்சாலே அப்படி ஒரு இதுக்குள்ள நாங்கள் போகலாம். அப்படி இருக்கு. அது மாதிரி இந்த ஒப்பந்தங்கள்ல வெளியேறக்க வார பிரச்சனைகள் அதுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஒப்பந்தத்திலே வெளியேறினால் நீ 1 பில்லியன் எனக்கு தர வேணும் என்று எழுதினா 1 பில்லியனை கொடுத்துட்டு வெளியேற வேண்டியதான். அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்பினுடைய இது நீங்க சொல்ற சரி. என்னன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து 2 தரப்பாரும் அலுவலக ரீதியாக அதை வந்து நிறைவு செய்துவிட்டு கடைசியா கொண்டு போய் இடத்தை காட்டுவினம், அந்த இடத்துல சைன் பண்றதான் முடிவு. ஆனால் ஜெலன்ஸ்கியோட அவ்வாறு ட்ரம்ப் நடந்து கொள்ளவில்லை. இதைத்தான் இதை சொல்றதுக்கு தான் முதல் விளங்கப்படுத்தினேன். இதை சொல்றதுக்காகத்தான். அப்ப ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினால் இழப்புகள் வரும். அந்த இழப்புகளை காட்டினா சரி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து சர்வதேச ஒப்பந்தங்கள், ஐக்கிய நாடு சபையின் ஒப்பந்தங்கள், இந்த ஜெனீவா ஒப்பந்தத்திலேயே வெளியேறாரு தானே. முந்தியும் வெளியேறினார், திருப்பி உள்ளுக்கு போய் திருப்பி வெளியேறலாம், அது இருக்குது. ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், செலன்ஸ்கி ஒன்றும் வாசிக்காமல் ஒரு 2 பிளைட் எடுத்து போனவரோ அங்க சைன் பண்றது நீங்கள் கேட்கலாம் தானே. அப்ப நான் நினைக்கிறேன், நான் பெரிய இதில் நான் நினைக்கிறேன் செலன்ஸ்கியும் இந்த பிரச்சனையை எதிர்பார்த்து தான் போயிருக்கிறார் என்றுதான் என்னுடைய கருத்து. இந்த பிரச்சனை வர வேணும். ஏன்னா செலன்ஸ்கிக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப், அதான் முதல் சொன்னான், அவர் பதவியேற்கிறதுக்கு முதல் போய் சந்திச்ச ஆக்கள்
சந்திச்சிருந்தாலும் அவர் பதவியேற்ற பிறகு அவர் சொன்னதை தான் செய்தவர். 25% போட்டவர். அப்ப செலன்ஸ்கியோட இருக்கிற ஒரு டீம் இருக்கும். அவை சில யூரோப்பியன், எங்கட பார்லிமெண்ட், எங்கட ஜெர்மன், உங்களோட அவையெல்லாம் இந்த டீம்ல இருப்பிடும். அவங்களுக்கு தெரியாது. அவர் சொல்லி நீ போ, அவர் சைன் பண்ண மாட்டார். அவர் இப்படி எல்லாம் பிரச்சனை தருவார், சைன் பண்ணுவார். ஆனா இப்படி பிரச்சனை தருவார். ஆனா இதுல முக்கியமாக இப்ப போலந்தினுடைய பிரதமர் வந்து மீடியேட்டரா இருந்திருக்கிறார் ட்ரம்புக்கும் செலன்ஸ்கிக்கும் இடையில. இருந்திருக்கிறார். அவர் இப்பவும் தான் சொல்றார், நீ போய் ட்ரம்ப சமாளிச்சு அவரோட கை கொடுத்து திருப்பி இதுக்குள்ள போய்தான் பெற வேணுமாண்டு. இல்லாட்டி ஒன்றும் செய்யலாது. அமெரிக்கா இல்லாம நாங்க ஒன்றும் செய்யலாது இதுக்கு, ரஷ்யாவோட யுத்தம் செய்யறதுக்கு. அப்ப இந்த இவர் வாசிச்சுட்டு போயிருந்தால், இவர் முதலே எல்லாம் வாசிட்டு போயிருந்தால் சைன் பண்ணி போட்டு வர வேண்டியதான். அங்க அப்படி ஒரு இதுவும் இல்லை. இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, இந்த குழப்பத்தில இருந்து இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குழப்பவாதி என்ற மாதிரி அவருடைய டீம், அவை எல்லாம் ஒரு டீமா இருந்து அவரை அவமதிக்கிறார். அதுவும் ஒரு பெரிய ஒரு பிழையான விஷயம். இவர் தனியே இருக்கிற இவருடைய தூதுவர் வந்து அங்க பின்னுக்கு இருக்கலாம் மற்ற பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸோட. இவர் தனியே இருக்கிறார். சுத்தவரை இருக்கணும் மற்ற ஆக்கள். நீங்கள் வடிவா கவனித்து இருப்பீங்களே எல்லாருமே. சுத்தவரை இருந்து அவர் எல்லாரும் ஒரு தினம் கேள்வி வைக்கலாம். பிரசிடென்ட் கதைக்கிற, வைஸ் பிரசிடென்ட் கதைக்கிற, அதுக்கு முதல் இன்னொரு பேப்பர் ரிப்போர்ட்டர் கதைக்கிற, நீ சூட் கோட் இல்லாமல் வந்து நிக்கிற அந்த மாதிரி அப்படி கதைக்கிறா. அப்ப ஒரு இப்படி எல்லாம் நடக்க முடியும் வைக்கும் தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருந்ததான் இவர் போய் என்னன்னா honestly இப்ப இந்த டிஷர்ட்டோட தான் அவர் வந்து ஏற்கனவே பைடனையும் சந்திச்சிருக்கிறார். அந்த நேரம் எந்த கேள்வியும் வர இல்லை. அப்ப ட்ரம்ப் வந்தோன்னா என்ன அமெரிக்கா வேல்யூவை நீங்க மதிக்கிறீங்க இல்ல, நீங்க கோட்டோட வரணும் அந்த இதுண்டு. இவர் கிட்டத்தட்ட இப்ப 3 யுத்தம் தொடங்கி 3 வருஷத்துக்கிட்ட எல்லா கூட்டங்களுக்கும் இப்படித்தான் போற. அன்றைக்கு மியூனிஸ்ல நடந்த செக்யூரிட்டி கான்பரன்ஸுக்கும் இப்படித்தான் பாரு. அதுக்கு முதலும் அப்படித்தான் வந்தவர். அப்ப அவைக்கும் தெரியும் இவர் இப்படித்தான் வருவாரு. அப்ப அவங்களும் இவரை என்னன்னு சொல்ற கேலி பண்ண வேணும்னு சொல்லி ஒரு இதுல இருந்து இப்படி செய்திருக்கிறார்கள். இப்ப இந்த சந்திப்புல வந்து யார் வெற்றி பெற்றன்னு நினைக்கிறீங்க, ஜெலன்ஸ்கியா ட்ரம்பா? இப்ப 2 விதமா போகுது. இப்ப இன்றைக்கும் கூட செலன்ஸ்கி இதுக்கு இந்த ட்ரம்ப் வந்து இதுக்கு எதிராக தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அவைக்கு போற இதெல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிறாரு. இப்ப இன்னும் ஒவ்வொரு படி மேலே ஏறி கொண்டு போறார். நான் இதை 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து இது ஒரு செலன்ஸ்கிக்கும் ஒரு வெற்றி. என்னன்னு சொன்னால், ட்ரம்ப் இருக்கிற இந்த 4 வருஷம் இப்படித்தான் இருக்க போறாருன்னு தெரிஞ்சோண்டுதான் இவர் போனவர் என்றுதான் என்னுடைய வாதம். அப்ப அவர் இப்ப ஐரோப்பிய யூனியன்ல உள்ள ஆட்களை எல்லாம் தன்னோட சேர்த்துட்டார். செலன்ஸ்கி இப்ப ஐரோப்பிய யூனியனோட சேர்த்துட்டார். அப்ப அவர் இன்னும் மேல ஏறிக்கொண்டே போறார். அவர் இது செலன்ஸ்கிக்கு தான் வெற்றி. இவர் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து இதுல தோல்வி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், ஐரோப்பிய யூனியன் பிரஷரா கொடுக்குது. இனி அடுத்த இங்க ஜெர்மனி ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, இப்ப மிட் டேர்ம் எலெக்ஷன் 26ஆம் ஆண்டு வருது இங்க ஐக்கிய நாடுகள் அமெரிக்காவில். இந்த ஒரு தேர்தலுக்கும் இடையில ஒரு தேர்தல் மிட் டேர்ம் எலெக்ஷன். அதுல கூட இவரை தோல்வி அடைய பண்ணினால் இவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து இவரை வெளியேற்றலாம் என்ன அப்படியும் சொல்றார்கள். அப்படி ஒரு இதையும் பார்க்கிறார்கள் ஜெர்மனில் உள்ள இதுகள். யாரை இவர் டொனால்ட் ட்ரம்ப். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே இப்ப வந்து ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவில இருந்து சூட்டா திரும்பி வந்த உடனே இங்க நடக்குது, ஐரோப்பிய ஒன்றிய மாநாடு ஒன்று நடக்குது, இங்க லண்டன்ல நடக்குது. அவரை வந்து பெருசா கொண்டாடுகின்றார்கள், வரவேற்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இப்ப பிரித்தானிய பிரதமருக்கும் ட்ரம்பை விட்டுட்டு தனிய ஓட முடியாது. இப்ப போலந்துக்கும் தனி ஓட முடியாது. இப்ப ஜெர்மனில இன்னும் ஒரு அரசாங்கம் முழுமையாக அமையல, அங்க பிரச்சனை. பிரான்ஸ் மேக்ரோன் வந்து இங்க ஒன்றை சொல்லுவார், ட்ரம்பிட்ட போயிட்டு இன்னும் ஒன்றை சொல்லுவார். ஆகவே இப்படியான சூழ்நிலையில ஐரோப்பாவை திட்டமிட்டு ஏற்கனவே அமெரிக்கா உடைச்சிட்டுது. என்னடா ஈரோ நாணயம், திரும்ப இந்த கூட்டமைப்பு, இது எல்லாத்தையும் ஏற்கனவே திட்டமிட்டு உடைச்சிட்டுது. திரும்பவும் அமெரிக்காவை பகைச்சு கொண்டு ஐரோப்பாவால இருக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயம் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு சொன்னால், இவ்வளவு காலமும் அமெரிக்கால தங்கி இருந்தவை, இவ்வளவு காலமும் நேட்டோ படைகள், அமெரிக்கா தான் கூட ஆயுதங்கள் சால விடயங்களும் பெற்றிருந்தது. அதுல தங்கி இருந்தார்கள். இப்ப தனித்து இயங்குறதுக்கு உடனே செய்ய இயலாது. குறைஞ்சது 10 வருடம் வேணும்.
அதாவது ஒரு நேற்று ஒரு ராணுவ ஆய்வாளர், ஜெர்மன் ராணுவ ஆய்வாளர் எழுதியிருந்தார் 20 வருடங்கள் செல்லும் என்று சொல்லி. 20 வருடங்கள் நீங்கள் திருப்பி எல்லாத்தையும் கட்டி ஒரு தனியே இயங்கக்கூடியதா வரையக்குள்ள ரஷ்யா எங்கேயோ போயிடும் 20 வருஷத்துக்கு. அது வேற ஒரு இதுக்குள்ள போயிடும், என்ன வேற ஒரு வளர்ச்சிக்குள்ள. அப்ப அமெரிக்கா இல்லாமல் இவை இயங்க இயலாது. அதைத்தான் நான் சொல்றேன். இவங்க அமெரிக்கா இல்லாம இயங்க இயலாது. இவங்க அமெரிக்காவை இப்ப எதிர்க்கல தானே, இவங்க எதிர்க்கிறது டொனால்ட் ட்ரம்ப் தானே. டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய ஆட்சியும் தானே. அப்ப இவரை வெளியே எப்ப கொண்டு போறது, இவரை அடுத்த முறையும் வெல்ல விடாமல், இப்ப தற்செயலால் இவர் 4 வருஷம் இருந்து பிறகு திருப்பி இப்ப வைஸ் பிரசிடண்டா இருக்கிறவர் வந்து திருப்பி அவரும் இன்னும் 2 வருடம் இருக்கலாம். அப்ப 12 வருடம் ஆயிரும். அது பெரிய ஒரு அடி வைக்கு, பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஐரோப்பாக்கு. அப்ப இந்த அரசாங்கத்தை தான் இவர்கள் மாத்த பார்க்கிறார்கள். நீங்கள் பாத்தீங்கன்னா இவ எல்லாரும் சேர்ந்து திருப்பி டேக்ஸ் அடிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு, அமெரிக்க மக்களின் வாழ்க்கை செலவை கூட்டின இவைக்கு டேக்ஸ் அடிக்க இவையும் திருப்பி போன அவர் இருக்க அப்படி ஒண்ணு செய்ய இல்லை. அவர் அடிக்க பேசாம இருந்து இப்ப திருப்பி செய்யறாங்க. இன்றைக்கு கனடா சொல்லியிருக்கு ஒயில நிப்பாட்ட போறேன் உங்களோட ஏற்றுமதி. அப்ப அங்க நாட்டு மக்கள்கிட்ட வேண்ட சாமான அவை நாட்டு மக்கள்கிட்ட வாழ்க்கை பிரச்சனைய, வாழ்க்கை செலவை கூட்ட ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் எதிராக வாக்களிப்பாரு. யாருக்கு? டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், ஓகே, டொனால்ட் ட்ரம்ப தூக்காததுக்கு அப்பால நீங்க ரஷ்யாவோட ஐரோப்பா முரண்பட்டால் அவங்க இப்பவும் கேஸும் ஆயிலும் வந்து கொண்டிருக்குது. அதை பிளாக் பண்ணினாங்கன்னா ஐரோப்பா கஷ்டத்துல விழுந்துருமே. இல்ல, ஐரோப்பா இப்ப ஜெர்மனியை பொறுத்தவரை வேற வேற இடத்திலிருந்து கேஸ் மற்றது இந்த வாசர் ஸ்டோவ் அதுகள் எல்லாம் எடுத்து இங்க சமாளித்து கொண்டு போகிறார்கள். சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சமாளித்து கொண்டு போகிறார்கள். இதுல இன்னொரு விதமா இன்னொரு ஆய்வாளர் சொல்றாருன்னா அதையும் நான் அதையும் கேட்க அதையும் இதுல சொல்லணும்னா, நாங்கள் பூட்டின் வயதை கணக்கு பார்க்கணும். புட்டின் எவ்வளவு ஆழத்துக்கு இருப்பார். புட்டின் போனா பிறகு புட்டின் வேற ஒரு மாதிரி வரலாம் தானே ரஷ்யா என்று சொல்லி. அப்ப புட்டினை வீக் ஆக்கி கொண்டு போனால் அது அவர் மாறுற ஒரு இதுல அடுத்த வார பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ அவையின் இதுல ஒரு மாற்றம் பெறலாம் தானே என்று அந்த ஒரு நோக்கமும் ஏற்ற இருக்குது எல்லார்ட்டையும். ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு விஷயம், சரி, நீங்க பூட்டினை சரி, இது ஒரு விஷயமா இருக்கும். பூட்டின வயதை கூட்டுறதுக்கான வழிகளை செய்யறது ஒரு விஷயம். ஆனா இன்னும் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இப்ப இவர் இருக்கிறார், விளாடிமிர் மெத்வேதவ் இருக்கிறார். அவர் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். பிரசிடண்டா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெத்வேதவிட்ட. அப்ப மெத்வேதவ் பூட்டின் சிந்தனையோடு தானே இருக்கிறார். பூட்டினை விட அவர் இன்னும் கடுமையாக வேண்டும். சில பேர் நான் ரஷ்யன் நாட்களோட பேசும்போது அவர் பூட்டினை விட இவர் கொஞ்சம் இன்னும் கடுமையா இருப்பாரோன்னு தங்களுக்கு யோசிக்க வேண்டியிருக்கான். அப்படி ஒரு இதையும் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றங்களுக்கு தெரியும், காலத்துக்கு காலம் கடும் மாற்றங்கள் வந்தோடு. இப்ப அண்மை காலங்கள்ல இப்ப ஒரு 5-7 வருஷத்துக்குள்ள எல்லா இலங்கையும் எடுக்கலாம், எல்லா இடமும் எடுக்கலாம், தலைகீழா மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. இப்ப டொனால்ட் ட்ரம்பே வரமாட்டேன் இருந்த தோத்து போட்டு போறாள் தானே, திரும்பி வந்துட்டாரு. என்ன அப்ப மாற்றம் எங்கேயும் வரும். நாங்கள் எல்லா மாற்றத்துக்கும் ரெடியா இருக்க வேணும். எல்லாம் இவங்கள மாதிரி நாங்கள் இப்ப வார வருஷம் அடுத்த வருஷம் நடக்கிறத ஏதோ ஒன்று எல்லாம் காட்சி கொண்டிருப்ப இவங்க இன்றைக்கு 25 வருஷம் 50 வருஷத்துக்கு பிறகான பிளான் போடுறார்கள் விளக்காரர் விளங்குதான். அப்ப அவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய காய் நேரத்தில் செய்து கொண்டு போறார்கள். இன்றைக்கு செய்தியில இப்ப 800 பில்லியனுக்கு நாங்கள் இப்ப எங்களுடைய ஐரோப்பா தன்னுடைய ஜெர்மனி தன்னுடைய ஆயுத ஐரோப்பாவை ஆயுதங்களால மேல கொண்டு வர போயிடும். 800 பில்லியன் முதலிடம். ஓகே, சரி. ஆனா ஐரோப்பாவிட்ட இருக்கிற இப்ப ஆயுத ஸ்டாக்க பார்த்தா இன்னும் இப்பவே ப்ரொடக்ட் பண்ண துவங்கினாதான் இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆயுதங்கள் வரும். அதுக்குள்ள இப்ப உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துல இப்ப ஐரோப்பா இப்ப முழுமையாக நின்று போராடி வெற்றி பெற முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதான் இவ போராடி வெற்றி பெறுறதுன்னு சொன்னால் இவ எப்போ களத்துல இறங்கி இருப்பினாம். என்ன இவ போராடி வெற்றி இயலாது, இவையால இயலாது. தனியா போராடி அமெரிக்கா இல்லாம செயற்பட மாட்டினான் கடைசி வரை. அமெரிக்கா இருந்தா கூட இது வெற்றி தோல்வி வாரம் அவங்க என்ன, இது அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயம். இது வெற்றி
அமெரிக்கா இருந்தா போல இருந்த அவர்களோட நிற்கிறதால கூட வெற்றியடையலாம்னு சொல்லி இல்ல ரஷ்யாட்டு நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கு. இன்னும் பாவிக்காத நவீன ஆயுதங்கள் கணக்கே இருக்கு. அவர்கள் பாவிக்கிறது வந்து இப்ப ஒரு செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் ஆயுதங்கள் தான் பாவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இங்க இதுல. அப்ப இவர்கள் வந்து இது வெற்றி கடைசி வரையும் கடைசி வரையும் கிடைக்கும். சரி. அப்ப அதத்தானே ட்ரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. நீ ஒரு விளையாட்டு விளையாடுற, இது வந்து வேர்ல்ட் வாருக்கு இழுத்து கொண்டு போயிடும். நீ வந்து வேர்ல்ட் வாருக்கு கொண்டு போற கேம்பிளிங்னு திரும்ப திரும்ப அவர் சொல்ற விஷயம் அதுதானே. அப்ப வேர்ல்ட் வாருக்கு கொண்டு போனா நல்லதா? இப்ப ஐரோப்பிய ஒன்றியது எவ்வளவு பெரிய சிக்கல் வரும். இப்ப 2 வேர்ல்ட் வாரை சந்திச்சு மிகப்பெரிய அழிவை சந்திச்ச ஐரோப்பா 3வதுக்கு போறதுக்கு தயாராகுமா என்ற கேள்வி இருக்கு. இல்ல உண்மையில நீங்கள் பாத்தீங்கன்னா உண்மையில இப்ப செலன்ஸ்கியும் பூட்டினும் யுத்தம் தொடங்கின மாதிரி மற்ற நாடுகள் உண்மையா யுத்தத்துக்கு போக விரும்புதில்லை. ஒரு விருப்பம் ஏன்னா இது பொருளாதார ரீதியில இப்ப 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 உதாரணத்துக்கு இந்த பலஸ்தீன் இந்த பிரச்சனையில கூட சவுதி அந்த முஸ்லீம் நாடுகள் வந்து இஸ்லாமியனால ஒரு தினம் அதுல இணைய இரண்டாவது தங்களுடைய எதிர்காலத்தையும் தங்களுடைய அவங்க முதலிட்டு அந்த நாட்டை கட்டி எழுப்பி கொண்டு வரும்போது தாங்களோட யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். 100% நினைக்கிறார்கள் யுத்தத்துக்கு வந்து எந்த விதமான யுத்தத்துக்கே நான் போகக்கூடாது என்றா அவர்கள் கட்டி எழுப்பி கொண்டு வராங்க அவருடைய நாட்டை. அதே மாதிரி தான் ஐரோப்பா ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு இவைக்கு உண்மையா விருப்பம் இல்லை. ஒரு வெரைட்டி ஒரு அடிபணிய வச்சு தாங்கள் எல்லாம் உக்ரைனோட நிக்கிறோம் என்று சொல்லி எவ்வளவுக்கு மேக்சிமம் ரஷ்யாவை பணிய வைக்கலாம் என்று எல்லாம் பார்த்தவர்கள் அது முடியே இல்லை. என்ன உண்மையா இதுவும் ஒரு காரணம் என்று சொல்றாரு இன்னொரு அரசியல் ஆய்வாளர். டொனால்ட் ட்ரம்புக்கு தோல்வியான ஒரு அமெரிக்காவா இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். இந்த யுத்தத்துக்கு போய் தோத்தால் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா எல்லா யுத்தத்தையும் அனைமான யுத்தங்களை எல்லா யுத்தம் சொல்லலாம் தொடங்குறது அமெரிக்கா தான். எல்லா யுத்தத்தையும் தொடங்குறது அமெரிக்கா. நீங்கள் பாத்தீங்கன்னா பிறகு விட்டுட்டு முன்னுக்கு போறதும் ஆப்கானிஸ்தானையும் விட்டுட்டு வெளியேறினோம். அப்படி கடைசியா இப்ப கடைசியா இது கடைசியா கொண்டு வந்து ஐரோப்பா மாத்தி விட்டுட்டு இப்ப அமெரிக்கா வெளியேறுற மாதிரி வெளியேறிட்டு அதான் இப்ப வந்து ஓகே இப்ப நேட்டோவை அமெரிக்கா வெளியேற்றினால் மிகப்பெரிய பலவீனம் ஆயிடுமே ஐரோப்பா. நேட்டோல வெளியேற்றலாமோ எனக்கு அது சரியா அந்த சட்டங்கள் என்ன நேட்டோ வந்து அமெரிக்காவினுடையதா இல்ல அமெரிக்கா அதுலயே ஒரு மற்ற நாடுகள் மாதிரி ஒரு அங்கத்தேவை விளங்கிச்சா. ஓகே இப்ப அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வெளியில எடுப்பார். அமெரிக்கன் ட்ரூப்புகளை வெளியில எடுக்கலாம். எடுக்க நாட்டோ மற்ற துருப்புகள் இருக்குதானே இதெல்லாம் அவர்கள் இது வந்து 1300 கிலோமீட்டர் நீளமான எல்லை 2 நாட்டுக்கும். இப்ப இந்த ஒரு மாத உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு மாத யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர முயற்சி செய்யணும் நினைக்கிறேன். ஒரு மாத யுத்தத்தை அப்படி அதெல்லாம் புட்டின் கேட்பாரு தெரியல இவர் சொல்ற கதை இல்ல. இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மாத யுத்த நிறுத்தம் சொல்லி போட்டு திரும்ப 2 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து கொடுக்க போறேன்னு சொல்றாரு. ஆயுதங்களை கொடுக்க போறேன், போர்சஸ கொடுக்க போறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகவே வந்து இந்த ரெண்டும் சேராதேன யுத்த நிறுத்தமும் செய்யணும். நீங்க ஒரு அந்நிய நாடு நீங்க போர்சஸையும் கொடுக்க போறீங்கன்னா அது வந்து ரெண்டும் சேராது இல்லையா. அவங்களுக்கு ஒருத்தருக்கு விளங்கி கொள்வாங்களானே என்ன இவர் என்ன போடுறாரு திட்டம் என்று சொல்லி. இவர் உங்களோட பிரைம் மினிஸ்டர் ஒரு பேப்பர்லாம் இப்ப சைன் பண்ணி கொடுத்திருக்கிறேன். ஒரு பேப்பர்லாம் சைன் பண்ணி கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் உங்களோட நிதியமைச்சர் இன்னத்துக்கு இப்ப 2 மாதத்துக்கு முன்ன மாட்டேன்னு சொன்னேன். அப்படி செய்யலாது காசு இல்லையோ உண்டு. நான் அதை வாசிச்சேன் ஞாபகம் எனக்கு. உண்மைதான். இங்கேயே மிகப்பெரிய பிரச்சனை. இங்க உள்ள ஆக்களே நாட்டை விட்டு போவோமான்னு யோசிக்கிறார்கள். அவ்வளவு நெருக்கடியா இருக்குது. அவர் வருமானமும் செலவும் சமமாத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களுக்கு. அப்ப இது ஒருபோதும் இது ஒரு 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 1300 கிலோமீட்டர் நீளமான ஒரு பகுதிய யுத்த நிறுத்தம் அல்லது இதை கொண்டு சரி ஒரு சமாதானம் கொண்டு வந்தாலும் ஒரு தாக்க மாட்டினோம் என்ற கேரண்டியை தான் இவர் கேட்கிறார். தங்களை தாக்காமல் கேரண்டி பண்ண நான் சைன் பண்றோம் அதுல கேரண்டி பண்ண சொல்லி விளங்கிச்சா. அது டொனால்ட் ட்ரம்ப் மாற்ற நிற்கிறார். அது நாங்கள் சைன் பண்ணாலே உனக்கு கேரண்டி தான், நாங்கள் கேரண்டிக்கு தர மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறேன். என்று சொன்னா அப்படி செய்யல. அது என்னென்னா தச்சையில அதுக்கெல்லாம் கேரண்டி பண்ணா இப்ப இந்த அமெரிக்கா நேரடியா ரஷ்யாவோட யுத்தத்துக்கு போகணுமே விளங்கிச்சா. அது போய் அமெரிக்கா ரஷ்யா யுத்தமா மாறிடும். அப்படியே அதுக்குள்ள கணக்க அவைக்குள்ள பிரச்சனை வரும் மட்டும் தான் நான் பயப்படுறேன். இவை இப்ப என்ன சொல்லிடலாம்டா ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து ஒரு
சமாதான படையை அதுக்குள்ள தங்களுடைய படையை நேட்டோ அல்ல ஐரோப்பா நாட்டோ அல்லது ஐரோப்பாவினுடைய படையை நிறுத்தி அது ஒரு என்ன ஹெட்ஷாக் செல்ஃப் டிஃபென்ஸ் மெத்தட் என்று சொல்லிடலாம். அதாவது இந்த முள்ளம்பன்றி மெத்தட், அதாவது முள்ளம்பன்றி என்ன செய்யும்னா தன்னுடைய இதெல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு இப்படியே இருக்கும், தான் குத்தாது, தன்னை குத்த வரைக்கலாம் அது குத்துப்படும். அப்ப அப்படி ஒரு 2ஆம் உலக யுத்தத்துல வந்த இந்த சிஸ்டம் தான் அந்த தியரி தான் இது. அதாவது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஆயுதங்களை நிறைய இந்த போர்டர் நிறைய அடுக்கி வச்சுக்கொண்டு இருப்போம். அவர்கள் அடிச்சால் நாங்கள் திருப்பி அடிப்போம். எவ்வளவுக்கு அடிக்க இயலமாட்டி இறக்க இயலாத அளவுக்கு எங்களுடைய ஆட்கள் சொல்ற மாதிரி என்ன எதிர்பார்க்காத அளவுக்கு அடிப்போம். அந்த அப்படி ஒரு இதுக்குள்ள போவோம் எல்லாம் நினைக்கிறாரு. ஆனா இதுகள் எல்லாம் கதைக்கிறதுக்கு சுவம். ஆனா ரஷ்யன் ஆர்மி ரஷ்யா அவர்கள் ஒரு பயங்கர போர் வல்லமை கூடின ஆக்கள், போர் இது கூடின ஆக்கள். வேற வார்த்தையில எனக்கு பாதிக்கிறதுல விருப்பம் இல்லை. நாங்கள் வீடியோல இறக்கப்பட மாட்டார்கள் நினைக்கிறேன். அவர்கள் அந்த விஷயங்கள் அவர்கள கிடையாது. அவர்கள் இந்த யுத்தம் இப்ப இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இவைகளை அடிபடுறத வச்சு அன்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். ரஷ்யன் நியூஸ் எல்லாம் இங்க கேன்சல் பண்ணிக்கிறோம், கூட நாட்டுக்கும் வராது சில நியூஸ். அவர் என்னன்னா புட்டினுக்கு அங்க பெரிய பிரச்சாரம், பெரிய செல்வாக்கு வந்துட்டுது. இவை இப்ப தங்களுக்கு அடிபட. அப்ப தாங்கள் யுத்தம் செய்தது சரி பாத்தீங்களா? இவையெல்லாம் என்னத்துக்கு இந்த கனிம வளங்களையும் அதுகளையும் எடுக்க, தங்களை இதுல நாட்டையும் பிடிக்க, தங்களுக்கும் வந்து அடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்ய வேண்டிய இப்ப ப்ரூவ் பண்ணிட்டுது புட்டின் தங்கள நாட்டு மக்களுக்கு இவங்கள சண்டையால. அப்ப அவருக்கு இன்னும் செல்வாக்கு கூட்டிட்டு அவர் நாட்டுல விளங்குதா இவே இந்த சண்டையால. அப்ப அவர் அதை நல்லபடியா பாவிக்கிறாங்க. இவே இந்த கட்டங்கள் எல்லாத்தையும் அங்க எடுத்து ஓடிக்கொண்டே இருக்குதான் இவர் சண்டை பிடிக்கிறது. இப்ப செலன்ஸ்கி சண்டை இந்த இந்த கருத்து மோதல்கள் அங்க ஒரு நாளைக்கு 200-300 தரம் ஓடுதாம் டிவியில. அந்த கருத்து அவங்களுக்கு பெரிய புரோபகண்டா தானே, அது பெரிய ஒரு விஷயம் தான், அவருக்கு பெரிய ஒரு பிரச்சாரமா போச்சு. அடுத்து இப்ப ஐரோப்பிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த யுத்தத்தை கொண்டு போக அவர்களுக்கு விருப்பமா அல்லது நிம்மதியா வாழ விருப்பமா என்ற பிரச்சனை இருக்கு. இப்ப அரசியல்வாதிகள் அடிபட்டு கொண்டிருப்பார்கள், மக்கள் தானே விலை கொடுக்கிறது. மக்கள் இப்ப நாங்கள் நார்மல் மக்கள் எல்லாம் நாங்கள் கதைக்கிறதும் எல்லாருக்கும் யுத்தம் என்றால் ஒரு கடும் பயம் இருக்கிறது. என்றால் அணு ஆயுதம் என்றால் அது ஒரு பயங்கரமான ஆயுதம். என்ன ரஷ்யா ஒரு அணு ஆயுதம் அடிக்குமா இதுன்னு சொல்லி இப்ப ஜெர்மனியை பொறுத்தவரை அதை விட கடுமையான பயம் இருக்குன்னா, செகண்ட் வேர்ல்டு 2ஆம் உலக யுத்தத்துல கடுமையா தாக்கப்பட்டு திருப்பி கட்டி கொண்டு வரப்பட்ட நாடு என்ன வந்த நாடு. அதால இந்த யுத்தத்தை மக்கள் விரும்ப இல்லை. ஆனால் மக்களுக்கு ரஷ்யா உங்களை பிடிக்க போகுதுன்னு சொல்லினா இப்ப அங்க அடிச்சு முடிய இங்க வரமெண்டு தான் இவே புரோபகண்டா. இப்ப அங்க அடிச்சு முடிய போலந்து பக்கத்துல ஜெர்மனி தானே. அப்ப அப்படி ஒரு மாயை கொண்டு வரணும் மக்களுக்கு. ஒரு இப்படி ஒரு என்னன்னு சொல்ல உசுப்பேத்தல். ஆனா மக்கள் விளங்காம இருக்கிறாங்களா? இவ அரசியல்வாதிகளோட சொல்ல நம்புகிறார்களா? இல்ல இந்த கணவர் சொல்ற அப்படி என்ன பூட்டின எண்ணத்துக்கு முந்திய அடிச்சிருக்கணுமே. முந்தியே இவ இந்த வாஷோ பக்ல இருந்து வெளிக்கிட்ட ஆக்களை சேர்க்க மாட்டோம்னு சொல்லி கையெழுத்து வச்சுட்டு சேர்க்கைக்கு அடிச்சிருப்பீங்க அப்பவே. அப்ப அது ஒரு அவங்க ஜெர்மனியை எல்லா நாட்டையும் பிடிச்சி ஒரு அதன் கொண்டோலுக்கு வச்சிருக்கீங்களா? அதை என்ன அப்படி வச்சிருக்கீங்களா? அது ஒரு நாளும். அப்ப அது இல்லை, அவங்க இப்படி ஒரு இதை சொல்லி மற்றது இந்த நாங்கள் இந்த எங்களோட வீரம் இந்த போலி வீர கதைகள் இருக்குத்தானே, நாங்கள் கதைக்கிற மாதிரி விட்டு கொடுக்க கூடாது, தெரியுமா எங்களை பற்றி என்று சொல்ற மாதிரி அந்த இதுகளும் இருக்கு. விட்டு கொடுக்க கூடாது, நாங்கள் ரஷ்யாவுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும், விளங்கிச்சா, இதை விட்டு கொடுக்க கூடாது, அப்படியான தன்மையிலும் இருக்கு ஆக்கள அப்படியான நோக்கங்கள். ஆனால் ஐரோப்பிய தலைவர்களே எல்லோரும் ஒருமித்த கருத்தோட இல்ல. நீங்க ட்ரம்போட போய் பேசுங்கன்னு தான் இல்ல. இப்ப இத்தாலி பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அல்லது போலந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எங்கட பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் அவரும் கூட சொல்லி கொண்டிருக்கிறார், என்ன, நாங்க சமாதான ஒப்பந்தம் ஒன்று வரைவு செய்து ட்ரம்பிட்ட போய் கதைப்போம். அவர் ட்ரம்ப விட்டுட்டு நாங்க தனியா ஓட என்றும் இல்ல. ஆகவே ஒரு குழப்பகரமான சூழ்நிலையில தற்பொழுது இப்ப நீங்கள் இத்தாலி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் மறந்து போறேன், பிரைம் மினிஸ்டர் அவ ட்ரம்பின் ஒரு பெரிய ஒரு வலது கை,
விளங்கிச்சா? அவ இப்ப இதுல நிக்கிறா. அவ எப்ப பல்டி அடிச்சா என்ன சொல்லுவான்னு தெரியாது என்ன. போலந்து வந்து அவங்களோடயே நிக்கிறாள். போலந்து மற்றது பல்கேரியாவா? ரொமேனியாவா? பல்கேரியா. பல்கேரியா. பல்கேரியா அப்படி இந்த ஈஸ்ட் பிளாக்ல இருந்த ஆட்கள் கன பேர் ட்ரம்புக்கு ஆதரவா நிற்கிறார்கள். இவைகளையும் அந்த இவே ஸ்பிளிட் அதைத்தான் இவர் சொல்றார். இந்த யூரோப்பை ஸ்பிளிட் பண்றார். டொனால்ட் ட்ரம்ப் உடைக்கிறார் என்ன யூரோப்புல கணக்க பிளவுகள் உண்டாக எதிரான கருத்துகள் எதிரான மசோதாக்கள் எல்லாம் கொண்டு வர போயிடும் ஒரு தரம் மாறி மாறி அப்படி கொண்டு வந்து இது ஒரு ஒரு சரியான ஒரு சிக்கலான நிலைமை தான் கடுமையான சிக்கலான நிலைமை இது ஒரு இது ஒரு அடுத்து வந்து என்னன்னா honestly ஒவ்வொரு நாளும் விஷயம் மாறிக்கொண்டே இருக்குது வந்து எங்களால ஒரு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாம இருக்குது என்ன நடக்க போகுது என்ன விஷயம் இல்லையா அதான் டொனால்ட் ட்ரம்ப் அதான் அவரை சொல்லிடலாம் நீங்கள் இன்னைக்கு இருந்தாப்புல சில பாரமா எல்லாத்தையும் விட்டுட்டு வேற மாதிரி மாறிடு வேற என்ன விளங்கிச்சு இன்னைக்கு சீனாவும் அவருக்கு இதை கூட்டி இருக்கு டாக்ஸா கூட்டி இருக்கு கூட்டி அப்ப எல்லா பக்கமும் கூட்டி எல்லாரும் பிரஷரை கொடுக்க அவர் சில வேலை வேற மாதிரி மாறிடு வேற என்ன எனக்கு என்ன அவர் ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய நாங்கள் அப்படி சொல்லலாம தெரியாது நான் அவரை விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் ஆனா ஒரு பெரிய புத்திசாலி மாதிரி தெரியல ஒரே நேரத்துல எல்லாரோடையும் கொள்வாங்களா யாரு நீங்க ஒரே அவர் வந்து போன முறையும் அப்படித்தானே இல்ல அவர் வந்து ஒரு பிசினஸ் தான் அவர் அந்த டரிஃப் அந்த சிஸ்டத்தை பாருங்க எல்லாமே பிசினஸுக்குள்ளேயே செய்ய பாக்குறார் அதுக்குள்ள வந்து ரஷ்யாவையும் உள்ளுக்க இழுத்து தான் ஒரு பிசினஸ் மேக்னெட்டாக வந்து ரஷ்யாவிலையும் ரஷ்யாவில கோகோ கோலாவை நிப்பாட்டிட்டாங்க மெக்டோனால்ட்ஸை நிப்பாட்டிட்டாங்க கேஎஃப்சியை நிப்பாட்டிட்டாங்க பர்கர் கிங்கை நிப்பாட்டிட்டாங்க அமெரிக்கன் ப்ராடக்ட் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு லொஸ்டே வந்து ரஷ்யா வந்து எத்தனை மில்லியன் மக்கள் இருக்கிற நாடு அப்ப பெரிய ஒரு நஷ்டமே அப்ப அதை அவர் திரும்ப கொண்டு வர பாக்குறாரு ஆகவே வந்து அவர் பிசினஸ் ஆகத்தான் யோசிக்கிறார் எல்லாத்தையும் பிசினஸா தான் யோசிக்கிறார் ஆனா இந்த இவர் புத்திசாலியா இருந்தா நான் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவேன் நான் ஐரோப்பாவோட எல்லாம் பேசுவோம் உங்களோட எல்லாம் பேசுவோம் ஒரு அப்படி செய்திருக்கோம் இப்படி இவர் ஒரு சரியான முரட்டுத்தனமான இப்ப உடனே எல்லாத்தையும் நிப்பாட்டுற உடனே முழுக்க நிப்பாட்டுறேன் இந்த சேட்டலைட் இவர் எலன் மஸ்கின் அதையும் நிப்பாட்டுவேன் என்று சொல்றார் அப்ப அந்த என்ன லிங்க் ஏதோ ஒரு லிங்க் அதுக்கு பேர் வரும் அதை நிப்பாட்ட போறார் மறுபடியும் இன்னும் உண்டு ஆனா எலன் மஸ்குக்கும் பாரிய வீழ்ச்சி இருக்குது என்னடா கனடா அங்க டெஸ்லாவை கண்ணுல காட்டாதேன்னு சொல்லுது டெஸ்லா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஜெர்மனிலையும் தொடங்கிட்டு அந்த பிரச்சாரம் இந்த கார் வேண்டாம் BMW இதே பேட்டரி கார் இருக்குது நாங்கள் அதை வேண்டுவோம் இவைக்கு உண்மையா இவைக்கு இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதை செய்ய மாட்டாங்க ஆனா எலன் மஸ்க்கு உண்மையா அடிக்கணும் என்றால் நீங்கள் சைனாவுடைய இந்த காரை இங்க எலவ் பண்ணணும் அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா அது சைனாவுக்கு பெரிய ஒரு பிரேக் அவங்க பெரிய பூஸ்டா போயிடும் அதுதான் என்னன்னா அதுதான் பெஸ்ட் கார் உண்மையா வேண்டிய எல்லாத்தையும் விட அது நல்ல மைலேஜ் கொடுக்குது நல்ல பேட்டரி நல்ல கார் அது அதே இவங்க சொல்லல இவங்க சிலவுல எலன் மஸ்கை இப்ப அடிக்கணும்னு நிக்கிறாங்க இப்ப எலன் மஸ்க் இப்ப ஜெர்மனிலாம் போட்டு எல்லாம் செய்தோன்னு இருக்கிறார் அதை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு 2 வருஷத்துக்கு திறந்து விட்டாங்க சைனா அந்த காரை சும்மா ஒரு வேதனத்துக்கு BYD இவர் 70% காணாம போயிடும் அவங்க மெலிவும் மைலேஜ் கூட ஓடுது எல்லாம் டெக்னிக்கும் சரியான டெக்னிக்கல் வைஸா அவங்க நல்ல பெஸ்டா இருக்காங்க ஏன்னா அவர்கிட்ட வந்து லித்தியம் இருக்குது பேட்டரி வந்து அவருக்கு மலிவா கொடுக்கலாம் இப்ப டெஸ்லா பேட்டரி போனா 10,000 பவுன் கிட்ட கோஸ்ட் ஆகுது டெஸ்லா பேட்டரி அப்ப என்னவும் நடக்கலாம் எதுவும் நடக்கலாம் இப்ப ஒரு பெரிய இந்த நாங்கள் இந்த படங்கள் பார்த்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக மாறிக்கொண்டு நாங்கள் ஒரு விஷயத்துல நாங்கள் கவனம் நாங்களும் இந்த ஐரோப்பாக்கெல்லாம் இருக்கிறோம் நாங்களும் குழந்தைகளும் பேரப்பள்ளிகளும் நாங்களும் நேரடியா பாதிக்கப்படுறோமே நாங்கள் நேரடியா பாதிக்கப்படுவோம் நாங்கள் சும்மா சிரிச்சுக்கொண்டு முஸ்பாதியா இருக்கலாம் ஆனா இதை சரியா சிந்திக்க நீங்களும் யூகேல நானும் ஜெர்மனியில இப்படி ஐரோப்பியால இருக்கிற ஆட்களை பாதிக்கப்படைக்க நாங்களும் பாதிக்கப்படுவோம் என்ன கடுமையா பாதிக்கப்படுவோம்
நிச்சயமா, நிச்சயமா. உயிர்கள் கூட ந போகலாம். அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் என்னன்னு. ஆ, உண்மைதான். நல்லது ஹனஸ்லி. நிறைய விஷயங்கள் நாம் இன்று பேசினோம். மீண்டும் மற்றுமொரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நன்றி. தேங்க்ஸ். நேயர்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.